அன்பு நேர்களே, இலங்கையில் நேற்று முதல் இன்றைய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது கஞ்சா. கஞ்சாவை பயிரிடுவதற்காக மீரிகமவில் 64 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் நாடாளுமன்றம் முதல் ஊடகம் இருந்து ராணுவ, போலீஸ் மற்றும் உயர் மட்டங்களில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அப்ப நாம இனி வருகின்ற பின்னுகிறதும் பால் திட்டத்தின் கீழ் ஏற்றுமதிக்காக இந்த கஞ்சாவை சட்டபூர்வமாக பயிரிட போறாங்களாம். இதை நாம் ஒரு முன்னோட்டமாக பார்ப்போம். அதுக்காக 37 விண்ணப்பங்கள் வெளிநாட்டிலிருந்து கிடைத்திருக்குது. அதுல 7 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக குறைந்தபட்சம் $5 மில்லியன் அவங்க சென்ட்ரல் பேங்க்ல டிபாசிட் செய்யணும். $2 மில்லியன் டிபாசிட், 5 மில்லியன் முதலீட்டில் இருந்து மத்திய வங்கியில் $2 மில்லியன் அவங்க டிபாசிட் பண்ண வேணும். இந்த பயிரை வளர்க்கிறவங்க எஸ்டிஎஃப் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட கடுமையான விதிமுறையின் கீழ் அந்த கஞ்சா பயிர் வளர்ச்சி அந்த காணியை சுற்றி போலீஸ், ராணுவம், எஸ்டிஎஃப்ல காவல் காக்கப்படுறாங்களாம். அந்த இடத்துக்குள்ள வெளியாக்கள் யாரும் நுழையக்கூடாதாம். இப்படியான ஒரு இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அது பொறுத்து பார்ப்போமா? இலங்கை முதலீட்டு வாரியத்தின் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் திட்டத்தின் கீழ் ஏற்றுமதிக்காக கஞ்சாவை சட்டபூர்வமாக பயிரிட 7 வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது நேற்று முதல். ஏற்கனவே 37 விண்ணப்பதாரர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு முதலீட்டாளரும் 6 மாத கால தற்காலிக உரிமத்தை வைத்திருக்கிறார்கள் மற்றும் குறைந்தபட்சம் $5 மில்லியன் முதலீட்டில் மத்திய வங்கியில் $2 மில்லியன் அவங்க டிபாசிட் செய்ய வேண்டும். எஸ்டிஎஃப் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகளின் கீழ் மீரிகமவில் 64 ஏக்கர் கஞ்சா வளர்க்கப்படும் என்றும் மேலும் மருந்து நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று, புகைத்தலுக்காக இல்லை என்று சொல்றாங்க. சிரிக்கவும் வேண்டும், சற்று சிந்திக்கவும் வேண்டும். ஆலையின் இந்த 64 ஏக்கரை சுற்றி எந்த பகுதியும் உள்ளூர் சந்தையும் நுழைய முடியாத அளவுக்கு இந்த முயற்சி அந்நிய செலவாணி வருவாயை அதிகரிக்கும் என்று அரசாங்கத்தால் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் சட்டபூர்வமாக கஞ்சா பயிரிட 7 வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீட்டாளருக்கு கடுமையான நிபந்தனையின் கீழ் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது என்று ஆயுர்வேத துறையின் முன்னாள் ஆணையர் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் தம்மிக குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். இலங்கை முதலீட்டு வாரியத்தின் கீழ் ஒரு திட்டமாக இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கஞ்சா சாகுபடி திட்டத்திற்காக 37 விண்ணப்பதாரர்களில் இருந்து ஏற்கனவே 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மாத்திரமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் காலங்களில் இன்னும் அது அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு சட்டபூர்வமான அனுமதியை வழங்கியது. யாரு? போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். முதல் கட்டத்தில் ஒவ்வொரு முதலீட்டாளரும் 6 மாதங்களுக்கு தற்காலிக உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் பிற்கால நடவடிக்கையை பொறுத்து முன்னேற்ற அறிக்கைகளின் அடிப்படையில் சாகுபடி காலத்தை நீட்டிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஒரு நிபந்தனையாக ஒவ்வொரு முதலீட்டாளரும் $2 மில்லியன் மத்திய வங்கியில டிபாசிட் செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அபே குர்துவர்தன தெரிவிக்கின்றார். கஞ்சா சாகுபடி முயற்சியை தொடங்க தேவையான குறைந்தபட்ச முதலீடு $5 மில்லியன் என்று கூறினார். கஞ்சா கொட்டையை கொண்டு போட்டு புதைச்சாலே அந்த நாட்டினாலே அது முளைச்சிடும். இலங்கையில் பயிரிடப்படும் அனைத்து கஞ்சாவும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்றும் மேலும் அது மருந்து உற்பத்தி மற்றும் சோதனை நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை அரசாங்கத்தை உறுதி செய்ய வேண்டும். இவங்களுக்கு என்ன மாதிரி சர்டிபிகேட் கொடுத்த தெரியாம நாட்டுக்குள்ள என்ன இவங்களுக்கு என்ன? இப்ப வெளிநாட்டுக்காரன் மாறான், அவன்கிட்ட பணத்தை போட்டு பண்றான். இது இந்த வெள்ளாமை செய்யறா போல நானே ஒரு 4 மாதத்துக்குள்ள பாத்துடலாமே. வேளாண்மை செய்வது போன்று கஞ்சா கொட்டைகளை தரையில் ஓரளவு சதுப்பு நிலங்களில் தூக்கிட்டாலே அது முளைக்கும். அது எந்த செலவும் இல்லை. பயல என்ன போடுவாங்க போல அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த நாட்டுக்கு சொல்லுவான், மருந்து கண்டு கொண்டு அங்க வித்தா யாருக்கு தெரியும். ஆனால் இது ஒரு மனித இனத்துக்கு ஒரு எதிரான செயல்பாடு இல்லையா? என்ன கவர்மெண்ட்ரா நீங்க எல்லாம்? அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்த முயற்சிக்காக மீரிகம பகுதியில் பொல்லின் கீழ் 64 ஏக்கர் நிலம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. வந்துட்டா? இலங்கையின் தற்போதைய சட்டத்தின் கீழ் விதைகள், இலைகள் அல்லது வேர்கள் உட்பட கஞ்சா செடியின் எந்த பகுதியையும் சாகுபடியின் போது வெளிப்புற சூழலுக்குள் விடப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய
கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது பெரிய ஒரு ராணுவ முகமா தான் இருக்கும். இது போறவங்க வாரவங்க எல்லாம் சிசி கேமரா வச்சு சொருகிரி போறானா, பின்னுக்கு முன்னுக்கு சொருகிரி போறானா, பேக்கில கொண்டு போறாங்கன்னு பெரிய ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. அங்கே அவங்க கேட் டியூட்டி அப்படித்தான் போடுவாங்க. ஏன்னா உள்ளுக்கு லேபர்ஸ் மாதிரி போகணும் இல்ல. 64 ஏக்கர்னா கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு நாளை காலை மாறி அறுவடை செய்யும் வரையும் போகணும். இனி போறவன் 2 இலையை சுருட்டிக்கு போ, அதையும் பாப்பானுங்கள். சார் 2 இலை தானே சார் கொண்டு போறோம், விடுங்க சார். ஒன்றும் பண்ணல இல்ல. கூடுதலாக சாகுபடி செய்யும் இடம் ஒரு பாதுகாப்பான வேலியால் சூழப்பட வேண்டும். மேலும் முதலீட்டாளர்கள் வளாகத்திற்கு சிறப்பு பணிக்குழு STF மற்றும் போலீஸ் பாதுகாப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று டாக்டர் அபே குணவர்தன வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கஞ்சாவும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்றும், மேலும் நாட்டுக்குள் அவைகள் பயன்படுத்த முடியாது என்றும் கூறுகின்றார். தேன் எடுக்கிறவன் கொஞ்சம் நக்கா மறிப்பானா, இதையும் பார்த்துக் கொள்ளுங்க அரசே. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் ஆயுர்வேத துறை ஆகியவை கூட்டாக இந்த திட்டத்தை மேற்பார்வையிடுவதற்கு பொறுப்பாகும். இந்த முயற்சியால் அரசாங்கம் கணிசமான அந்நிய செலவாணி வருகையை ஈட்ட முடியும் என்று டாக்டர் குணவர்தன மேலும் சொல்கின்றார். அப்ப நீங்க வெளிநாட்டுல உள்ள தாய்லாந்துக்கு ஏத்த போறீங்க, கம்போடியா பக்கம் ஏத்த போறீங்க. அப்ப அந்த மக்கள் சாகா நீங்க பொழைக்கலாமா? இது என்ன கர்மண்டா இது? இலங்கையில் பயிரிடப்படும் அனைத்து கஞ்சாவும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டுமா? நாங்க நாட்டுக்குள்ள பாயக்கூடாதா? மேலும் அது மருந்து உற்பத்தி மற்றும் சோதனை நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை அரசாங்கத்துக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இலங்கையில் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கடுமையான நிபந்தனையின் கீழ் கஞ்சாவை சட்டபூர்வமாக பயிரிட அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. கேவலம் அறிக்கல கொஞ்சம் கேட்க உள்ள எனக்கு என்ன கொஞ்சம் கேவலம் தான் நினைக்குது. நம்ம இன்னொரு பௌத்த நாடு, பௌத்தங்க இப்படி எல்லாம் செய்வாங்களா? இன்னொரு நாட்டிலையும் கொடுக்குறப்ப கேரளா கஞ்சா உண்மையிலே கேரளா செய்யறதே கிடையாது. அது மத்திய பிரதேச ஆந்திராவெல்லாம் இருந்து வருகுது. ஆனா சொல்லிக்கிற கேரளா இப்ப இலங்கை கஞ்சா உலகம் முழுவதும் நாம கேவலமா போறோம். அடிப்பானே மேலே ஸ்ரீலங்கா கஞ்சா அடிச்சு வைப்பான் இல்லையா கடையில சட்டபூர்வமா? ஐயோ இன்னொரு நாட்டுகளை கண்டாய் நாட்டுல பிறந்துட்டோமோ தெரியல. இந்த திட்டத்தை இலங்கை முதலீட்டு வாரியம் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேற்பார்வையிடுகிறது. மேலும் மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் ஷனலில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வது இதன் முதன்மை நோக்கமாகும். தற்போது உலகின் ஷனலுக்கு அதிக தேவை உள்ளது மற்றும் உயர்தர ஷனலை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நிறைய அந்நிய செலவாணியை சம்பாதிக்க முடியும் என்று நிபுணர்கள் சில காலமாக நிரூபித்து வருகின்றனர். அப்ப ஆக இனி கேரளா கஞ்சால ஸ்ரீலங்கா கஞ்சா நல்லா இருக்குல்ல சொல்றதுக்கும். சூப்பர். இந்த திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 37 விண்ணப்பங்களில் தகுதிகளை பூர்த்தி செய்த 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 7 பேரும் மாஃபியாக்கள் 6 மாதங்களுக்கான லைசன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. திட்டத்தை தொடங்க ஒரு முதலீட்டாளர் $5 மில்லியன் முதலீடு செய்ய வேண்டும். மேலும் $2 மில்லியன் பத்திரத்தை இலங்கை மத்திய வங்கி டெபாசிட் செய்ய வேண்டும். 5 to 7. இந்த தகவலை ஆயுர்வேத துறையின் முன்னாள் ஆணையாளர் டாக்டர் தம்மிக ஆயுர்வேத டாக்டர் சொல்லிக்கிறார். ஆயுர்வேதத்துக்கு நிறைய ஸ்ரீலங்கால பயன்படுத்துறாங்க, அதையும் சொல்லிக்கிறாங்க. அது இந்த ஆயுர்வேத டாக்டர்மாருக்கு கொஞ்சம் ஒரு அளவு எனக்கு தெரியல, ஒரு 100 கிராம் அப்படி அந்த மாதிரி கஞ்சா அவங்களோட கையில எப்போதும் இருக்கலாம், பிடிக்கல. என்றால் சில ஆயுர்வேத மருந்து கஞ்சா தேவைப்படுதான், நல்லா உறக்கம் போகுமே. அதன்படி மீரிகம்ம பகுதியில் இது பிரைம் மினிஸ்டரின் ஏரியான்னு சொல்லுவோமா, 64 ஏக்கர் நிலம் இந்த தோட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டங்கள் இலங்கையின் தற்போதைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின் படி கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன்படி தோட்டப்பகுதியை சுற்றி ஒரு வலுவான பாதுகாப்பு அமைப்பதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு பணிக்குழு STF மற்றும் இலங்கை காவல்துறையிடமிருந்து பாதுகாப்பை பெறுவதும் கட்டாயமாகும். ஊர்காவல் படையெல்லாம் போடுவாங்க. ஏர்போர்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு கலம்பு ஏர்போர்ட், கட்டினாக்க ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். CCTV வச்சிருப்பாங்க, முன்னுக்கு போறவங்க எல்லாம் பாத்துக்கிருப்பாங்க. அந்த வேற அங்கிட்டு இங்கிட்ட என்ன சொல்லி வச்சுக்க போக்குள்ள வரக்குள்ள எல்லாம் பார்ப்பாங்க என்னென்ன கொண்டு போறாங்கன்னு. குறைஞ்ச ஒரு 100 பேர் லேபர்ஸ் உள்ளுக்கு தேவைப்படும் இல்லை, பாத்தி போட பயிர் அந்த எல்லாம் வயல் வேலை மாதிரி தான் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வளர்க்கப்படும் ஷனல் இலங்கையில் பயன்படுத்தப்படாமல் முழுமையாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று, மேலும் ஷனல் செடியின் எந்த பகுதியின் விதைகள், இலைகள், வேர்கள் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் வெளியில் எடுத்து செல்ல முடியாது. 1929 ஆண்டின் 17ஆம் எண் விஷங்கள், அபின் மற்றும்
ஆபத்தான மருந்துகள் கட்டளை சட்டத்தின்படி இலங்கையில் சட்டங்களால் சாகுபடி, இறக்குமதி, ஏற்றுமதி, விற்பனை மற்றும் உடைமை தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாகும். இதைத்தான் நீங்க செய்யறாங்க. ஆக 1929 ஆண்டுல 17ஆம் எண்ணின் சட்டத்தின் கீழ் இவ்வளவும் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை மீட்போர், மக்களை மீட்க வந்த ஜேவிபி அதை செய்யுது. வெக்கம், அசிங்கம். சமூகத்தில் சணல் பற்றிய உரையாடலை முதலில் தொடங்கியவர் டாக்டர் வசந்த சேனா வெலியங்கா. அவர் திரைலோகா விஜயா என்ற ஆராய்ச்சி புத்தகத்தை எழுதியுள்ளார். இது சமூகத்தில் சணல் செடி பற்றிய தவறான கருத்துக்களின் சரிவை தொடங்கியது. பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமைக்கே சணல், கஞ்சா சாகுபடியை சட்டபூர்வமாக்கும் ஒரு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது 2022 பட்ஜெட் திட்டங்களில் ஏற்றுமதிக்கான கஞ்சா சாகுபடியை முன்மொழிந்தார். மேலும் அதற்கான சட்ட கட்டமைப்பை நிறுவுவதில் அவர் முக்கிய பங்கு வைத்தார். ஆக இந்த திட்டங்கள் ரணில் ஆட்சியிலான் வந்திருக்கு. இவங்க கொண்டு வராங்க அது பஞ்சத்துக்கு, நாட்டுல பஞ்சம் பிழைக்கிறதுக்காக கஞ்சா. இப்படிதான் சொல்லுவோம். அதே அரசாங்கம் பஞ்சம் பிழைப்பதற்காக கஞ்சாவை பயிரிடுகின்றது. 64 ஏக்கர்ல சொன்னா எத்தனை மூட்டையா வரும்? அது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல சுமார் 40 மூணு என்றால் நீங்களே கணக்கு பார்த்துங்களேன். எந்த கணிப்பீட்டின்படி ஒரு ஏக்கர் ஒரு 30-40 மூட்டையை விளைச்சலை கொடுக்கும். அந்த அவ்வளவும் பெட் பண்ணப்பட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றப்படும். அப்ப வெளிநாட்டுல வாழ்ற மக்கள் இல்லையா, அது மனுஷால் இல்லையா? அந்த மனுஷால சாவடிக்கிறதுக்கு பௌத்த நாட்டு மக்கள் கொண்ட அரசாங்கம் ஒன்று இப்படி செய்யற பாவம் இல்லையா, கர்மம் இல்லையா, அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? இத பார்லிமெண்ட்ல 4 பேர் கேட்கணுமா இல்லையா? எங்க இந்த முஸ்லீம் எம்பிக்கள் அவங்க முஸ்லீம் எம்பி மாதிரி கேட்பீங்க? அதை கேளுங்க, கொஞ்சம் கேட்டுப்பா என்ன சொல்லாங்கன்னு பாப்போம். கேட்டாலும் என்ன சொல்ல போறாங்க? நாங்க பஞ்சம் பிழைக்க போறோம், எங்களுக்கு கஞ்சாவை விளைச்சல் பண்ணி ஏத்த போறோம். வெக்கம், அசிங்கம். இதுல இது பற்றி, அதாவது இலங்கை முதலாக கடுமையான ஒழுங்குமுறையின் கீழ் சட்டபூர்வமாக கஞ்சா பயிரிட 7 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்துள்ளதான விடயமானது இலங்கையில் ஒரு எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அது நாடாளுமன்றத்துக்கு இந்த வாரமே வருகின்றது. அதை நாடாளுமன்றத்தில் கேள்வி முஸ்லிம் தமிழ் கேட்க போறாங்க. ஆனாலும் அது கேட்டாலும் அரசாங்கம் எடுக்கிற முடிவு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லையா? ரெண்டாலும் 2 வார்த்தை கேட்டு அவங்களோட ஹேண்ட்ஸால வாங்கி வைக்கட்டும். ஏற்கனவே இது குறித்து இலங்கைக்குள்ள பேச்சு பொருளாக மாறிச்சு. இப்ப அரசாங்க அனுமதிக்கு பிற்பாடு இந்த கஞ்சா குறித்து நாம ஐநா மன்றத்திலே ஒரு சட்டம் இருக்குது. அது குறித்து நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம் கஞ்சாவுடன். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.